தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உடன் இருந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட தலைவர்கள் உடன் இருந்தனர். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உடன் இருந்தார். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆகியோர் உடன் இருந்தனர்.